தனது இமேஜை பாதுகாக்க ராணுவத்தை பிரதமர் மோடி பயன்படுத்துகிறார் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் போதே பாகிஸ்தானை தொடர்பு கொண்டதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். பஹல்காம் தாக்குதலை பாகிஸ்தான் திட்டமிட்டு நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கு தானே காரணம் என 29 முறை கூறிவிட்டதாக சுட்டிக்காட்டிய அவர், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியைப் போல மோடிக்கு தைரியம் இருந்தால் இந்த அவைக்கு வந்து ட்ரம்ப் ஒரு பொய்யர் என கூறட்டும் என தெரிவித்தார். இந்திய படைகளின் நகர்வு குறித்த தகவல்களை பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கியுள்ளதாகவும், ஆனால் சீனா என்ற பெயரையே பாதுகாப்பு அமைச்சரும் வெளியுறவு அமைச்சரும் சொல்லவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தாக்குவது என்று முடிவெடுத்து விட்டால் ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்றும், அவர்களின் கைகளை கட்டிவிட்டு போருக்கு அனுப்பக்கூடாது என்றும் கூறினார். The political leadership to not attack the military establishment and their air defense. Meaning you went into Pakistan, you attacked Pakistan, and you told our pilots, do not attack their air defense system. Meaning you told our pilots, go and attack and face the air defense system of Pakistan. Meaning you tied their hands behind their back. மக்கள் பிரச்சினைக்கு செவிசாய்க்காமல் தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபடும் மோடி பிரதமர் பதவிக்கே தகுதியற்றவர் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காட்டமாக தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பாகவே பிரதமர் மோடி தனது வருகையை ரத்து செய்தார் என்றும், இந்த தாக்குதல் குறித்து பாஜக அரசுக்கு முன்பே தெரியுமேயானால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளித்தது ஏன் என்றும் காட்டமாக வினவினார். பஹல்காம் தாக்குதல் ஒரு பாதுகாப்பு குறைபாடுதான் என்று ஜம்மு காஷ்மீர் துணை ஆளுநர் ஒப்புக்கொண்டதை சுட்டிக்காட்டிய கார்கே, இந்த பாதுகாப்பு குறைபாட்டிற்கான பொறுப்பை உள்துறை அமைச்சர்தான் ஏற்க வேண்டும், துணை ஆளுநர் அல்ல என்றும் தெரிவித்தார். தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் கார்கே வலியுறுத்தினார். முன்னதாக உரையாற்றிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, பஹல்காம் தாக்குதலை தடுக்க தவறியது ஏன் என கேள்வி எழுப்பினார். 2021க்கு பின் 25 தாக்குதல்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், காஷ்மீரில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் தீவிரவாத அமைப்புகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என கேள்வி எழுப்பினார். TRF தீவிரவாத அமைப்பை கண்காணிப்பதில் ஒன்றிய அரசு தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். காஷ்மீரில் தீவிரவாதம், பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதாக மத்திய அரசு கூறியதை நம்பி சுற்றுலா சென்ற மக்கள் கொல்லப்பட்டதுதான் மிச்சம் என குறிப்பிட்டார்.